இன்னைக்கு என்ன உங்க ராஜாவா நீங்க என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க சார்? இப்ப தோசை சுட்டாங்கன்னா சுட்டு சாப்பிட்டு அங்க போய் உட்காந்துக்கோல. நேத்து 3 தோசை சாப்பிட்டேன். அறிவில்லை உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு வேற எதுவும் திங்கிறியா? வடச்சட்டி எடுத்து அவன் மட்டும் கையில கடச்சான அவன் அப்படியே பிச்சு அவன வடச்சட்டி எடுத்து தள்ளி விட. டேய் நீ மட்டும் கையில மாட்டு. தோசை எம்ஜி சொல்லிட்டு இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? எடுத்து சிங்கில போட்டு போடா. டேய் 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 ஏய் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் தர்பீஸ் மேல தான கண்ணு. அதனால அவருக்கு பதிலா நீங்க. வேலையை பாரு. அவர் இன்னைக்கு பேசுவாங்க அவ்வளவுதான் மரியாதை. எங்க சபையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஒரு வேண்டுகோள், உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கியை யாராவது போட சொல்லுங்கள். தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்கள். தர்பீஸ் அரசவையிலிருந்து ஓ இதான் அழகுல மயங்கி விழுகிறதா? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ராஜமாதா அவர்களே, எனக்கு வாந்திதான் வருகிறது. வீட்டில் இருக்கும் மூச்சடிச்சு கிச்சடி சாப்பிட்டால் வாந்தி வராது. நான் இந்த அரசின் தலையில் இடித்துக் கொள்ள வேண்டும். கதாநாயகத்தை எடுத்தது உங்களை அடிப்பதற்காக. வாசலிலே யமதர்மன் போட்டோவை மாட்டிருக்கும் உங்கள் அரசுக்கு நன்றி. அந்த பூச்சாண்டியை வெளியே போக சொல்லுங்க. பூச்சாண்டியா? விருமாண்டி மாதிரி விரைச்சிக்கிட்டு இருக்க. யாரை பார்த்து பூச்சாண்டி? என்ன செய்வது? எதுவும் செய்யாதீங்க, அதனால வெளியே வச்சா போதும். நன்றி. இந்த நாளில் எங்களுடைய நடிப்பு திறனை நாங்கள் காட்டி, எங்களுடைய திறமையை காட்டி கொட்டி சிரிப்பார். தாத்தா அழுகிறீங்க. முட்டை பப்ஸ் ஆசைப்பட்டு வந்துட்டிய பிக் பாஸ். நக்கல்யா அவனுக்கு. இவர் முதலில் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவன் கேட்க மாட்டான். நல்ல டென்ஷனா இருக்கு. போங்க போங்க. இவருக்கு தண்டனை வழங்கவும். இல்லையா? ஆனா ஜெயிலுக்கு போக வேண்டும். உட்கார்ந்து சாப்பிடுறது யாருன்னா போச்சு. காசுக்காக தான் நீங்க இருக்கீங்கன்றது உலகத்துக்கே தெரியும். உங்கள் கோபம் எனக்கு புரிகிறது. எல்லாம் நான் டீசெண்டா பேசுறேன். நான் மரியாதை கெட்டுறேன். இவருக்கு ஊத்தி கொடுத்துட்டு தான் நான் கடைசியா சாப்பிடுறேன். இதை இவர் எனக்கு பாராட்டலாம் வேணாம். எனக்கு பாராட்ட எனக்கு தேவையில்ல. செய்ததவமோ இந்த ஊர் செய்ததவமோ. என் மகள் இந்த கரடி பொம்மை வேண்டும் என்று அழுகிறார். யக்ஷுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிரச்சனை நைட்ல குரட்ட பிரச்சனை சார். ஆமா, ஏன் என்னை பார்த்து திரும்பிக்கிட்ட? என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? ஆமாண்டா, உன்ன மாதிரி வெத்து வெட்டுக்கலாம் சீட் எடுக்க மாட்டேன்.